சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, என்னம்மா வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்களை எல்லாம் பார்த்தால் வியப்பாக உள்ளதா? என்னென்னமோ விஷயம் எல்லாம் நடக்கும் என்று நினைத்தேன். ஆனால் நீங்களும் சொல்கிறீர்கள் என்னென்னமோ விஷயம் எல்லாம் நடக்கும், உனக்கு பிடிச்சதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு. ஆனா ஒண்ணுமே கிடைக்கலையே சாயி. என்ன சாயி இதெல்லாம்? வாழ்க்கையில கவலை தான் கூடுது தவிர, கஷ்டம் தான் கூடுது தவிர, இன்பமானது வந்த வந்த ஒரு அறிகுறி கூட தெரியலையே. மற்றவங்க எல்லாம் ஒவ்வொரு நாளும் பேசிட்டேதான் இருக்காங்க, இவ வாழ்க்கை எப்படி முன்னேறும்னு. அவங்களுக்கெல்லாம் மத்தியில வாழணும்ல சாயின்னு என்கிட்ட கேட்க. மற்றவங்களுக்கு மத்தியில வாழணும், உனக்காக ஏன் மத்தவங்கன்னு யோசிக்கிற? மத்தவங்கன்னு யோசிச்சா உன்னுடைய வாழ்க்கையில் உன்னால வாழவே முடியாது. நீ இப்போ என்கிட்ட கேட்கிற மத்தவங்களுக்காகன்னு. மத்தவங்க என்ன நினைப்பாங்க சாயின்னு நீ கேட்கிற. மத்தவங்களுக்குன்னு நீ நினைச்ச அப்படின்னா வாழ்க்கையில உன்னால எதையுமே சாதிக்க முடியாது. அதனால மத்தவங்கன்னு நீ நினைக்காத. மத்தவங்களுக்காக எனக்கு இது வேணும், மத்தவங்களுக்காக இதை கொடு, மற்றவங்களுக்காக இது செய், அவங்க எல்லாம் என் வாழ்க்கையை பார்க்கணும், அதுக்காக இது கூட அதை கூடன்னு எப்போதும் நினைக்காத. புரிஞ்சுதா? உனக்காகன்னு கேளு, எனக்காக கொடு சாயி. என்னுடைய வாழ்க்கையில நான் வாழணும், அதுக்காக நீ கொடு சாயி அப்படின்னு கேளு, நான் தரேன். இனிமே யாரும் என் முன்னாடி வந்து நின்று அவங்களுக்காகத்தான். அவங்க என்ன கேவலமா நினைச்சிட்டாங்க, என்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு நினைச்சிட்டாங்க. அதனால அவங்களுக்காகத்தான் இவங்களுக்காகத்தான்னு இனிமே ஒரு முறை கூட என்கிட்ட வந்து அப்படியெல்லாம் கேட்க கூடாது. புரிஞ்சுதா நான் என்ன சொல்றேன்னு? அதே மாதிரி அவங்களுக்கு நீ செஞ்சல்ல, இவங்களுக்கு செஞ்சல்ல, எனக்கு ஏன் செய்யறேன்னு கேட்க கூடாது. உனக்கு வேணும்னா என்கிட்ட கேட்கணும். அடுத்தவங்களை ஒப்பிட்டு இவங்களுக்கு செஞ்சதுனால எனக்கு வேணும் அப்படிங்கறத நீ கேட்க கூடாது. புரிஞ்சுதா? உன் வாழ்க்கையில நீ சிறப்பா வரணும்னா உனக்கு என்ன வேணுமோ அதுதான் நீ பார்க்கணும். நிறைய கஷ்டங்கள் உன் வாழ்க்கையில இது வரைக்கும், இந்த நாள் வரைக்கும் நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சுட்டேன், நிறைய விஷயத்த நீ பார்த்துட்ட. ஆனா நானு உன் வாழ்க்கையில இருக்கிற ஒவ்வொரு கஷ்டத்தையும் மாத்தணும்னு நினைச்சு உன் கூட சேர்ந்து போராடிட்டு இருக்கேன். நீ நினைக்கிற உன்னுடைய வாழ்க்கையில தனிமையா நின்று போராடுற அப்படின்னு இல்ல. உன் வாழ்க்கையில உன் கூட மிகப்பெரிய ஒரு சக்தியா தெய்வம்னு ஒண்ணு இருக்கு. நீ கோயிலுக்கு போற, விளக்கேத்துற, இதனால தெய்வம் இவ்வளவு செய்யறோம். ஆனா தெய்வம் நமக்கு ஒண்ணும் செய்யலையே நினைக்கிற. ஆனா நீ எப்படி என் கோவிலுக்கு வந்து விளக்கேற்றி அந்த இடத்தை ஒளிமயமாக மாற்றுகிறாயோ, அதே மாதிரி உன்னுடைய வீட்டுக்கும் வந்து நான் ஒளிமயமாக மாற்ற ஒரு நொடி, ஒரே ஒரு நிமிஷம் எனக்கு தேவையா? நான் எல்லா விஷயத்தையும் சரசரம் என்று செய்வேன். செய்யாதது போலத்தான் இருக்கும். என்னடா சாய் எதுவுமே செய்யலையேன்னு. ஆனா செய்ய ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோயேன், உடனுக்கு உடனே நடக்க ஆரம்பிக்கும். புரிஞ்சுதா? உடனே எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். அதுதான் நான் அமைதியா இருப்பேன். ஆனா செய்ய ஆரம்பிச்சுட்டேன்னா சரசரன்னு நல்லது நடக்க ஆரம்பிக்கும். நீயே நினைப்ப, நல்லது இவ்வளவு வேகமா நடந்துட்டேன் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு வாழ்க்கையில எல்லா நாளையும் மிக மிக சீக்கிரமா வர வைப்பேன். தோல்விகளை கண்டு ஒரு நாளும் ஒரு பொழுதும் அஞ்ச வேண்டாம். எதிர்பார்த்த ஒவ்வொரு காரியங்களும் இனிப்பான காரியங்களாகவே இருக்கும். தேவைப்படும் ஒவ்வொன்றும் உனக்கு உடனுக்குடனே கிடைக்க ஆரம்பிக்கும். நீ எல்லா நாளுமே துரோகத்தையே சம்பாதிக்க மாட்டாய், இன்பத்தையே சம்பாதிப்பாய். சொல்லும் முறையில் சொல். யாராக இருந்தாலும் நீ சொல்லும் முறையில் சொன்னால் புரிந்து கொள்வார்கள். அளவுக்கு மீறி கஷ்டப்படுகிறோங்க என்று நினைக்காது. இது எல்லாவற்றுக்கும் பின் மிகப்பெரிய ஒரு அற்புதமும் அதிசயமும் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு நன்மையும் இருக்கிறது என்று நினைத்துக்கொள். ஆசையாக நிறைய விஷயங்களோடு போராடுகிறாய். உன்னுடைய போராட்டங்கள் அனைத்தும் என்னவென்று நான் அறிவேன்.
உன்னுடைய போராட்டங்கள் அனைத்தும் நிச்சயமாகவே உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு திருப்பத்தை உண்டாக்கும். இன்றைய நாள் உன்னுடைய வாழ்க்கையில் சுவாரஸ்யமாக இல்லை என்றால் கூடிய விரைவில் உன்னுடைய வாழ்க்கை சுவாரஸ்யமாக அமையும். நீ தேடிக்கொண்டு இருக்கும் ஒவ்வொரு விஷயத்திலேயும் இந்த சாய் இருப்பேன். சாய் இல்லாத இடங்கள் ஏதாவது உண்டா? இந்த சாய் இல்லாத இடங்கள் எதுவுமே இல்லை. சாய் ஆகிய நான் ஒரு நாளும் ஒரு பொழுதும் எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து கவலைப்படாமல் முயற்சிக்கு மேல் முயற்சிகள், ஒவ்வொரு முயற்சியும் எடுத்து போட்டுக்கொண்டே இரு. உன்னுடைய முயற்சிகள் என்றும் வீண் போகாது. ஆசை ஆசையாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்து கொண்டு இருக்கும் அனைத்து விஷயங்களும் அற்புதத்தில் தான் போய் முடியும், அதிசயத்தில் தான் வந்து சேருமே தவிர ஒரு நாள் கூட உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டம், உன்னுடைய வாழ்க்கையில் தவறு என்று எதுவும் போய் முடியாது. ஏற்கனவே நீ கண்ட அனைத்து விஷயத்தையும் நானும் ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். அளவுக்கு மீறிய கஷ்டத்தை நீ அனுபவித்து விட்டாய். இதற்கு மேல் உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டம் என்று ஒன்றுக்குள் உன்னுடைய வாழ்க்கையை ஒரு பொழுதும் நான் நுழையக்கூட விடமாட்டேன். ஏனென்றால் எவ்வளவு பெரிய விஷயம் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ தாங்கியிருக்கிறாய். இதற்கு மேல் உன்னுடைய வாழ்க்கையில் எதுவோ தாங்குவதற்கு இல்லை. எல்லாம் இனிமேல் நான் உனக்கு கஷ்டத்தை கொடுத்தேன் என்றால் நீயோ மனவேதனையில் உடைந்து போய்விடுவாய். உன்னுடைய ஆசைகளுக்கும் உன்னுடைய கனவுகளுக்கும் எல்லா விஷயத்திற்கும் இனி பாரம் என்பது இல்லாமல் எல்லாமே வேகம் வேகமாக உனக்கு நடக்க ஆரம்பிக்கும். நீ தேடும் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் படிப்படியாக கிடைக்க ஆரம்பிக்கும். துன்பங்களுக்கோ இல்லை இன்னல்களுக்கோ இடமில்லை. சந்தோஷத்திற்கு மட்டும்தான் இனி வரும் நாட்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இடமே தவிர எல்லா நிமிஷத்திலேயும் உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதத்திற்கு மேல் அற்புதமும் நடக்குமே தவிர கஷ்டம் என்ற ஒன்றுக்குள் இனி இடமில்லை. அம்மா, புரிந்ததா? நான் என்ன சொன்னாலும் அது அப்படியே கேட்டுக்கொள்வாய். நான் என்னென்னலாம் உன்னுடைய வாழ்க்கையில் சொல்கிறேனோ அது அப்படியே உன்னுடைய வாழ்க்கையில் நீ கேட்பாய் என்பது எனக்கு தெரியும். எந்த ஒரு நிமிஷத்திலேயும் எந்த ஒரு நொடியும் எதையும் கண்டு நீ அஞ்ச வேண்டாம். காலமாக நான் உன்னோடு இருக்கும் பொழுது எந்த ஒரு நிலையிலும் தவறு நடந்துருமோ கஷ்டம் நடந்துருமோ அப்படின்னு கவலைப்படாத. காலம் முழுக்க உனக்காக எங்கள் அப்பா இருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் சிலவிதமான கஷ்டங்கள் எல்லாம் இருந்தாலும் கூடிய விரைவில் கஷ்டங்கள் எல்லாம் போய் இஷ்டமான வாழ்க்கையை உனக்கு கூடிய சீக்கிரமாகவே தருவேன். எந்த ஒரு நொடி வேண்டுமானாலும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய அனைத்து விஷயங்களும் மாறும். இன்று இந்த நிமிஷம் உன்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு வாக்கு தருகிறேன். நீ எவ்வளவுதான் கஷ்டப்படுகிறாயோ அது எல்லாவற்றுக்கும் கூடிய விரைவில் ஒரு அற்புதமான ஒரு நல்லதொரு முடிவு கிடைக்கும். கவலைப்படாமல் முயற்சிகளை எடுங்கள். உங்களுடைய அனைத்து முயற்சிகளும் வெற்றிகரமாக நடந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் உங்களுக்கு பிடித்த மாதிரி அமைத்து தர நான் இருப்பேன். நான் இல்லாமல் உங்களுக்கு எதுவும் நடக்காது. நான் இருப்பேன். நான் உனக்காக ஒவ்வொன்றையும் செய்து கொடுத்து உன்னை ஒவ்வொரு பொழுதும் உன்னை சந்தோஷப்படுத்தி ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை வாழ வைத்து கொண்டுதான் இருப்பேன். உன்னை பார்க்கும் பொழுது நிறைய பேர் இப்பொழுது எப்படி நீ நல்லா இருக்கியா, இப்படி இருக்கியா, அப்படி இருக்கியான்னு ஒன்று ஒரு இலக்காரமாக கேட்குறாங்கல்ல, இதுக்கு அப்படியே மாற்றாக உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை பார்த்தே பொறாமைப்படும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் சீரும் சிறப்புமாக எல்லா விஷயங்களும் மாறும். காலப்போக்கில் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய நன்மைகள் உண்டாகும். நிறைய தோல்விகளோடு இருந்தாய் தானே, இதற்குமே நன்மைகள் மட்டுமே உண்டாகும். அழுவாதே, புலம்பாதே, தேவையில்லாத விஷயங்கள் மீது கவனத்தை செலுத்தாதே. உனக்கு என்ன விஷயம் வேண்டுமோ அதன் மீது மட்டும் கவனத்தை செலுத்து. சந்தோஷமாக இரு. எல்லாம் மாறும், ஒரு நாள் மாறும். நிச்சயமாக உனக்கு பிடித்தது போல் அமையும். எல்லாரும் உன்னை பார்த்து பொறாமைப்படும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் மாற்றங்கள் அற்புதமாகவே நடக்கும். சந்தோஷமாக இருங்கள். எல்லா நாளும் இனிமே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சீரும் சிறப்புமாக அழகான ஒரு வாழ்க்கையை வாழ்வீர்கள். அதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம், குழப்பமும் வேண்டாம். தேடிக்கொண்டு இருக்கும் ஒவ்வொன்றும் இனி அற்புதமே. இனி வரும் நாள் எல்லா நாளும்
அற்புதமாக இருக்கும். கண்ணீரை துடைத்துக் கொள்ளுங்கள். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.